Good evening, everybody. I am Dr. Chandilya. I am a practicing doctor, MD, physician for the last 49 years. I've been in Apollo Hospital for 32 years as chief physician. We have an urge to do something back to the society. ஏன்னா அவங்கள வச்சுதான் நாங்க வாழ்ந்து இத்தனை வருஷம் வந்திருக்கோம். ஸோ அந்த கடந்த 3 வருஷம் 4 வருஷமா அவங்கள அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் ட்ரீட் பண்றதுக்கு எங்க அவங்களுக்கு வந்து மேக்சிமம் மெடிக்கல் அசிஸ்டன்ட் சீனியர் பிசிஷியன்ஸ் இல்லையோ அது தேடினோம். முதல்ல நானும் டாக்டர் சுகுமாரன் கிளாஸ்மேட், வெரி சீனியர் பீடியாட்ரிஷியன், நாங்கள் 2 பேரும் தான் முதல்ல ஆரம்பிச்சு முதல்ல தேடினோம். ஒரு கதையா போய் ட்ரைபல்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட அனுபவத்துல வந்து when I was working for Apollo Hospital Sri Lanka 2002ல இருந்து ஜப்னால வந்து வார் விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கேம்ப்ஸ் நடத்திருக்கேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். அவங்க பஸ் மெடிசின்ஸ் அப்போலோ கொடுத்துருவாங்க. நான் வந்து ஹேட் டு டேக் 20-30 டாக்டர்ஸ் 40 நர்சஸ் அண்ட் கோ. ஸோ 2 கேம்ப் அது நடத்திருக்கேன். 2004 சுனாமில வந்து கிரேட் ஒர்க் வி டிட். ஆஃப்டர் தி சுனாமி ஆல்மோஸ்ட் 10 days அங்கேயே கேம்ப் டென்ட்ல போட்டு எல்லாருக்கும் செருப்பு வாங்கி கொடுத்து லாந்தா விளக்கு வாங்கி கொடுத்து மெடிசின்ஸ் ஃபுல்லா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வச்சு வை நாட் டேக் தி சேம் பேட்டர்ன் டு பீப்புள் ஹூ கேனாட் ரீச். நாங்க முதல்ல ஜவாத் மலை தான் டார்கெட் பண்ணோம். கட் பண்ணிக்க டார்கெட் பண்ணது வந்து எதனாலன்னா 200 கிலோமீட்டர் ஹில்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து absolutely no specialist doctor. நிறைய 7-8 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. யங் டாக்டர்ஸ் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒன்ஸ் இன் வீக், ஒன்ஸ் இன் 2 weeks ஒரு கைனகாலஜிஸ்ட் யாராவது வருவாங்க. அல்ட்ராசவுண்ட் மிஷின்ஸ் அதுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் வாங்கி போட்டுருக்காங்க. நாட் யூஸ்டு. ஸ்பெஷலிஸ்டே கிடையாது. அதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ரோடு, நல்ல ரோடு வந்து 2 ரோடு தான் இருக்கு. தார் ரோடு கனெக்டிங் திருவண்ணாமலை அண்ட் திருப்பத்தூர், ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ். அதுல வந்து அவங்க ரோடுக்கு வரத்துக்கே ஒரு 20 கிலோமீட்டர் மலையில ஏறி ரக்கெட் மவுண்டன்ஸ் நடந்துதான் வரணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பிரைவேட் ஹெல்த் சென்டர் ரீச் பண்றதே கஷ்டம். மோஸ்ட் டெலிவரிஸ் ஆர் சப்போஸ் டு பி டன் இன் PHCs. எல்லாம் வீட்லயே தாய் வச்சு இந்த ANS வச்சு தான் பண்ணுவாங்க. குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் நாங்க போய் பார்த்ததுல டெஸ்பரேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ், they need a bridge between what they are having and what the government நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம், காம்ப்ரிஹென்சிவ் மெட்டர்னிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு போய் பண்ணணும், போய் பார்த்துக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அது மேட்டர் முதல்ல எங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர் ராதாபாய் வந்த போது பர்வஜன் எக்ஸாமினேஷன் உள்ளுக்குள்ள விரல விட்டு டெஸ்ட் பண்ணாங்க லேடிஸ். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களே எங்களுக்கு தெரியாதுன்றாங்க ட்ரைபல்ஸ். அந்த லெவல்ல இருக்காங்களே. சானிட்டரி இருக்குன்னா என்னன்னு தெரியாது. அந்த லெவல்ல அவங்களோட எஜுகேஷன் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி 18 கேம்ப்ஸ் முடிச்சிட்டோம். 229 வில்லேஜ் மொத்தம் ஜவாத் மலையில. அதுல வந்து 150 வில்லேஜ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் முதல் ஸ்டார்டட் ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு பிசிஷியன், ஒரு பீடியாட்ரிஷியன் அப்படிதான் போனோம். நடந்து போவோம், ஒரு ஜீப்ல போவோம் அப்படி இருந்தது. ஏர்லியர் வேற ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு சொசைட்டி NGO சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ சுந்தரம் ஸ்ரீனிவாசன் சர்வீசஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸோட அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. மெடிசின்ஸ், டயக்னோசிஸ்லாம். சுகுமார் நீங்க சொல்லுங்க, எப்படி நமக்கு அந்த ஆர்வம் வந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரீயூனியன் மீட்டிங்ல நானும் தனியா உட்காந்து பேசும்போது நம்ம போய் சர்வீஸ் பண்ணலாம்னு. எனக்கு யூஸ்வலா வருஷத்துக்கு 2 வாட்டி கொல்லிமலையில தந்து அந்த இதுல அங்க ஒரு சாமியார் ஓங்காரன் இருந்தாங்க. சரி அவர்கிட்ட பேசலாம். அவர் அதுக்கு திருவண்ணாமலையில் செட்டில் ஆனாரு. அவரை போய் நாங்க 2 பேரும் திருவண்ணாமலையில் பார்த்தோம். அவர் என்ன பண்ணாரு, ஜவ்வாது மலைக்கு போங்க, அங்கதான் உங்களுக்கு சரியானது. டாக்டர் இல்ல, நாங்க 2 பேரும் ஜவ்வாது மலைக்கு போய் ஒரு பிரிலிமினரி ஸ்டடி பண்ணிட்டு இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறம் டிவிஎஸ் சப்போர்ட் சொல்லிதான் முதல்ல கான்செப்ட் ஆரம்பிச்சு ஜவ்வாது மலையில செட்டில் ஆனோம். அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். இது வரைக்கும் போகாத ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போகாது, நியூராலஜிஸ்ட்,
லேடி டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், இது மாதிரி எல்லாரும் போய் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு நிறைய இது பலன் கிடைச்சது. அதனால ஜவாதி ஹில்ஸ்ங்கிறது இப்படிதான் போய் சேர்ந்தோம். கொல்லி ஹில்ஸ்ல ஐடியா பண்ணோம், பட் ஜவாதி செட்டில் ஆயிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. சோ ஹேப்பன் ஸ்பான்சர்ஸ் டிவிஎஸ் குரூப் ஸ்பான்சர் பண்றதுனால இன்னும் எல்லாம் நல்லா வளரணும். சோ அவ்வளவு கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சோம், முழு ஈடுபாட்டோட ஆரம்பிச்சோம். கிடைக்கிற ஹெல்ப், அந்த வர்ற டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லா கோஆபரேட். முதல்ல 3 டாக்டர்ஸ் 16 ரிசர்ச் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் டீம் தயார் பண்றோம். ஏன்னா மந்த்லி போனா சீக்கிரம் முடியும். நிறைய பேருக்கு அது வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. சீக்கிரமா 16 பேர் இருக்காங்க. சரி, எல்லா வியாதிகளுக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்றோம். பேசிக்கா அங்க அவங்களுக்கு நாங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஸ்பெஷலிஸ்ட் விமன் டாக்டர்ஸ் தனியா வரும். NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் WHO மெயின் ஃபோக்கஸ் அதுதான். NCD வந்து டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், சர்விக்ஸ் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கிட்னி டிசீசஸ், இதெல்லாம் தான் மெயின். தைராய்டு டிசீசஸ், குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண முடியுது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அவங்க பிரச்சனைகளுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். நோய்கள் மெயினா இருக்கிறது நோய்கள் தான் அனிமியா அதிகமா இருக்கு, ரத்த சோகை. ரெண்டாவது வந்து குழந்தைகள் எல்லாம் புரோட்டீன் கேலரி மால்நியூட்ரிஷன். 11 வயசு பையன் வந்து உலகா இருப்பான். அது நீங்க புரோட்டீன் நிறைய கொடுத்து ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடி வளர்ந்துடுறாங்க. So all this we noticed and we're doing very well. Thank you. All the best, sir. Thank you. And Preeta, but coming here felt like coming home because I saw Dr. Udaya and Dr. Bama, who I've known since the time I was a child and who helped us build Apollo. And full disclosure, I'm also here because Mekhala is my classmate. We were in school together, right, for many years. And of course, Dr. Chandilya is one of the most popular doctors in Apollo, and I've also had the pleasure of hearing him sing. But about this evening, you know, it's such a pleasure to be here to celebrate Beyond Frontiers Trust. Your mission to really to move into the Jawadu Hills is extremely brave. I know how difficult it is for doctors to get out of their comfort zones, and you know, the comfort of being not just physically, but I think emotionally they also need to have the right environment. And that's what we did with Apollo. We built the right environment so doctors could do their best. So I really admire doctors who want to take that, you know, to take that bold step to go without anything. You practically have just your bag and you're carrying that in and you're trying to give them the finest medicine. It's quite incredible. And the theme so you know, volunteers, doctors, everyone who's associated with this, my big congratulations and great admiration. So the theme for this evening, which is healthcare without distance, it's simple but very powerful. When we think about distance, what do you think? You think it's geography, but actually in healthcare, it's not. It's really about access, it's about the price, the affordability, and it's about the trust to be able to get it. These are the distances that you also have to mitigate, and that too when you go out into the, you know, into these remote areas. I think these are many distances that you're bridging. So again, we have to be congratulated and celebrated for doing that. So in India, we've made remarkable progress over the decades. It's not just bringing the best of medicine to, you know, to India, and you know, we've always had the best doctors, and now you have the hospitals that can support it. But additional to that is the digital health platforms that I've been fortunate to be able to work for the last 5-6 years in building this out, and I've seen how it just makes geography history, because we can go to the most remote. You have 900 million Indians with phones that are digitally enabled. And now what we're doing is actually putting medicine in people's hands. And as this becomes more and more of a powerful tool,
this is something that I think will help organizations like this to be able to get better care. And Dr. Chandelier, when you said early diagnosis of NCDs, bringing more awareness, it starts with awareness, because you usually get these people when it's so difficult to treat them. But if we can catch them early, if we can diagnose them for cheap, and if you can start treating NCDs, you will really have a healthier population. And I'll come to some of that, because we know that 65% of Indians live in rural areas. My dad, he was the first one from his village to come out and to actually to become a doctor. No one had come out to study. And this is still, there are some parts of India that even, I don't know, he probably would have graduated 80 years ago. But still we have villages that people have not had the experience of the wonderful big cities we have. And it's these institutions, you go there to give medical care, but I know what you leave with is also a footprint and a hope that one of these kids will one day become a doctor. And I really hope that is an additional second order benefit that will happen from this. So even at Apollo, we've seen this. From the very beginning, it's not just about bringing great healthcare into the big cities. One of our projects is, of course, my father's village, where we've been looking at total health in the whole village, among 60 odd villages, where we measure every single person from birth, throughout their lives. We've worked with the Chenchu tribe in Sri Salem, and their average life expectancy was 41 years. And when we've been working with the Chenchus, I've actually been there because my daughter is so passionate about the Chenchus in Sri Salem that we've gone there to teach them one day, and I've attended a couple of those camps. So I know how difficult it is, first to get there, your time commitment, and once you go there, what you see is really something that you'll never forget, that this is also India. And the fact that you have the courage to do this and bring this to light, just with the press and all of us here, such an important mission. And I also feel no single organization can do it alone. It's not just about us. It's not about the government. Government has passion, will provide infrastructure, but it's the trusts, it's the non-profit trusts, it's about hospitals, it's about CSR funds, it's about the doctors, it's about volunteers who will go out there. And this concerted effort is the only way that we can think about something. When our Prime Minister talks about Viksit Bharat, it is not about the cities, it is not about just providing jobs to every Indian, but it's about us making sure that nobody gets left behind, that this divide is something that we have to bridge. And the fact that you're doing this with healthcare, which is a fundamental right for a human, that they have to have access. I can't say, how proud we are to be associated with you. Helen Keller said, alone we can do so little, but together we can do so much. And I just want to assure you, when I'm closing, I asked Dr. Chandelier that please allow Apollo CSR to be part of your Beyond Frontier Trust, and we would like to support this also. So we'll take this forward. Thank you so much.